கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 2இன் முதற் பகுதி. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். யோசேப்பு பிறந்து வளர்ந்து தன் சகோதரோடு கூட அவர் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய திருவெளிப்பாட்டை தன் சகோதரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கே அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். யோசேப்பை இல்லாமற் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் தன் சகோதரர்கள் மாத்திரம் விரோதமாக எழும்பவில்லை. பலவிதமான பிரச்சனைகளையும் மரண தருவாயும் சந்திக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு வாசிக்கிற வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள், மரித்து விடுவோம் என்கிறதான ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த கர்த்தர் அந்த மனிதனோடு இருக்கும் பொழுது அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆங்கில வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, He became a successful man என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மிகவும் வெற்றி சிறந்த ஒரு மனிதனாக அவன் மாறினான் என்று எழுதியிருக்கிறது. பல நேரங்களிலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு இப்படி ஒரு கேள்வி கூட வரலாம். யோசேப்போடு தான் கடவுள் இருக்கின்றாரே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் யோசேப்பிற்கு இத்தனை பாடுகளை அனுமதிக்க வேண்டும்? இவ்வளவு கஷ்டங்களை ஏன் கடவுள் அனுமதிக்க வேண்டும்? இந்த கஷ்டமெல்லாம் வராமல் பார்த்து கொள்ள முடியாதா? கடவுள்தான் யோசேப்போடு கூட இருக்கின்றாரே, அப்படி இருந்தும் அந்த மனிதன் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வரலாம். ஏனென்றால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் கூட அப்படித்தான். ஆண்டவரே, என்னோடு இருந்தவர்களும் எனக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருக்கக்கூடாது என்கிற வண்ணமாக நாம் எதிர்பார்க்கின்றோம். அவைகளே தவறும் கூட இல்லை. ஆனால் யோசேப்பை குறித்து இங்கே சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் அநேக இடையூறுகளை, பாடுகளை, தன்னுடைய உடன் பிறந்தவர்களே தனக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்ய திட்டமிடுகிறது, எல்லாவற்றையும் சந்திக்கும் பொழுது கர்த்தர் கூட இருக்கிறார். He became a successful person. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதுதான் மிக முக்கியம். இவ்வளவு பாடுகள் இருந்தாலும், இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், மரித்து விடுவோம் என்ற நிலைமை ஏற்பட்டால் கூட அந்த மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆனால் அவன் எப்பொழுதும் வெற்றியுள்ள மனிதனாகத்தான் இருப்பான். எந்த சூழ்நிலையிலும் வெற்றி அவனுக்குள்ளதாக மாறுமே தவிர, கடவுள் அவனுக்குள்ளாக இருந்து அவனை கொண்டு செய்ய நினைக்கிறதான எந்த திட்டத்தையும், எந்த ஆசீர்வாதத்தையும், அவருக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனிதர்களும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, அதை இல்லாமல் செய்துவிட முடியாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் வெற்றி நிறைந்த ஒரு மனிதனாக மாறிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம் கூட இருக்கின்றார். ஆகையினால் நிச்சயமாக ஒருவேளை யோசேப்பை போல கடவுள் கூட இருந்தும் கூட பலவிதமான துன்பங்களையும், பாடுகளையும், தோல்விகளையும், அவமானங்களையும், நிந்தைகளையும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் தாமே உங்களை ஒரு வெற்றி நிறைந்த மனிதனாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மனிதனாக அநேகருக்கு முன்பதாக ஆண்டவர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே செய்து முடிப்பார். ஆகையினால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீர் இருந்திருந்தீரானால் ஏன் இப்படி நடந்திருக்காது அல்லவா? நீர் இருக்கும் பொழுது இப்படி என் வாழ்க்கையில் நடக்கலாமா என்றெல்லாம் கேட்க தோன்றும். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி, ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறபடினால்
நீர் என் கூட இருக்கிறபடினால் இவை எல்லாவற்றையும் நான் தாண்டி விடுவேன், இவை எல்லாவற்றையும் ஜெயித்து விடுவேன். ஒரு நாள் எல்லா விதமான துன்பங்கள், இந்த கஷ்டங்கள் யாவற்றின் மீது எனக்கு ஒரு வெற்றி உண்டாகும், ஒரு ஜெயம் உண்டாகும். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான ஒரு மனிதனாய் நான் இருப்பேன் என்கிறதான நம்பிக்கை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள். கடவுள் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கும் அந்த வெற்றியை தருவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாப்பா, நீர் ஆண்டவரே ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த மனிதனை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி பலப்படுத்தி அந்த பெயரை நீர் பெருமைப்படுத்துவீர். அதற்காய் தோத்திரம் தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். யோசேப்போடு இருக்கிற ஆண்டவர் எங்களோடு இருந்து வழிநடத்தியருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.